ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு, எங்கும் தமிழ் இல்லை, தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. யாரோ சொல்றான் ஐயா, நீங்க சொல்லல, ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல. இல்ல அப்படிலாம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தன், ஒரு தலைவர் பெருமக்கள் ஒண்ணு வேணாம். அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் புறைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த நாய்கள் கூட குலைக்கலையே, அது கூட குலைக்கல. இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள். அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள். யார் பிஜேபி RSS தத்துவத்தின் அடிவரடிகள்? யார்? நீங்களா நாங்கள்? யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி, அப்ப நீங்களான லுங்கி அங்கிய. ஏற்கனவே ராமர் கோயில் நாங்க யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி, ராமர் கோயிலை பத்தி, ஏன்னா இந்த ரகுபதி ஐயா ராமர் ஆட்சிதான் பேசினதுக்கு முதலில் கோபப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபி காரர்கள் தான். இவ்வளவு கேவலமான ஆட்சியாடா ராமர் ஆட்சி? ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு சாகராடா ராமர் ஆட்சி? கடைசியா என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு? ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி நிறைய பேசுங்க. ஏன் கருணாநிதி பத்தி பேசுறோம்? ஊழலை பத்தி பேசுங்க. ஊழல் தான் நிறைய, அதனாலதான் ஏன் கருணாநிதி பத்தி பேசுறோம். ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள, உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேங்க இல்லைங்கய்யா. நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை. நீ ஆடியோ வெளியிடு, உட்கார்ந்து நீ IPS படிச்சுட்டு வர்றது, சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், உன் வேலை மயிராடாது. 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in computer science and biology. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். பெருந்துயரம் நிகழ்ந்து விட்டது. அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு. கேரளாவே மிக அழகான ஒரு நாடு. அதிலே வயநாடு மிகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு. நம்முடைய கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு. அது கடவுளின் தேசம் என்று கவிஞர் பெருமக்கள், அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள். என் அருமை தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள். விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணூர்தியில் இருந்து கீழே குனிந்து பாருங்கள். ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிடங்கள் தெரியும், ஆங்காங்கே. அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள், ஆங்காங்கே பச்சையாக ஏதாவது தெரியும். நம்ம தான் கேடுகட்டு கேவலங்கட்டு இருக்கிறோமான்னு நினைச்சு மற்ற மாநிலங்களுக்கு பறக்கும் போது நம்மளை விட கேவலங்கட்டவன் நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் பல கருணாநிதி அவன் பேரம்பேத்திகள் பிறந்து அந்த தேசத்தில் இன்றைக்கு பேரிடர், மழை சரிவு, மணல் அரிப்பு. ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆட்சியாளர்கள், இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள், அமைச்சர் பெருமக்கள், சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன். காடுகளை வெட்டியதுதான், அழித்ததுதான் அதற்கு காரணம். ஒரே நேரத்தில் 1000 ஈட்டிய நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இருந்தது. நம்ம பாட்டேன் முப்பாட்டேன் நம்ம ஆத்தாப்பையும் போய் காட்ட வெட்டின மாதிரி வெட்டின ஐக்கிய பயிலே போயிட்டு இருக்கானடா. காடுகளை அழித்தது இவர்கள் தான். அவர்களே இப்போது பேசுகிறார்கள், காட்டை அழித்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு, மண் சரிவுக்கு, மலைச்சரிவுக்கு காரணம் என்று. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் என்று. இங்க பேசிட்டு இருந்த நம்ம அம்மா பேசினாங்கல்ல, பேராசிரியர் அம்மா தமிழ்ச்செல்வி அவரு, ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. நம்ம நின்று பேசுற இடமே ஏரிதான் என் தாயே. நீரின்றி அமையாது ஒழுக்கு என்று பாடியவனுக்கே கோட்டம் ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு பேரு லேக் ஏரியா.
ஏரி எங்கய்யா, அங்கிட்டு போறியா? அதுதான் பதில். இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லு? லேக் எங்கடா? இதுதான் இது எங்க அப்பத்தா சொல்லும்ல, கால கொடுமைப்பா, வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. புதுசு புதுசா சொல்லுவான். மேகம் வெடிச்சிருச்சுன்ட்டு குண்டு வச்சது யாரா? புவி வெப்பமாயிருச்சுமா. வெப்பமா ஆச்சா நீ ஆக்குனிய? பருவநிலை மாறிச்சு, மாத்தினியா மாறிச்சா? தம்பி நீ வசமா என்கிட்ட சிக்கிட்ட தம்பி. நீ என்னை தேடி வந்துதான் தீரணும், வழியே கிடையாது. நீயா புதுசா சிந்திச்சு பேசுற மாதிரி பேசுவ. நான் பேசினதுதான் பேசுவேன். என்கிட்ட உன்ட்ட அதிகாரம் இருக்கு, ஊடகம் இருக்கு. எப்படி இருக்கு பாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு, எங்கும் தமிழ் இல்லை, தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. யாரோ சொல்றான். ஐயா நீங்க சொல்லல. நீங்க தெருவில் போகும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் அப்படியே போறீங்க. தெருவில் இருபக்கம் பார்க்கல. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் முழக்கத்தை நீங்க முன்வைக்கல. திராவிட எங்க இது முன்வைக்க போறான்? முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், அதையும் முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. இது எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. பேரு தமிழ்நாடு என் உடன் பிறந்தவர்களே, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடு. எங்க தமிழ் இருக்கு? எங்க தமிழ் இருக்கு? ஒண்ணு இல்ல. நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டுல வாழ்றாயின்னு மட்டும் பாரு. இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு பாரு, நடைபாதை நடப்பதற்கு. நடைபாதை நடப்பதற்கு என்று கூட தெரியாத அடிப்படை அறிவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாக்கியிருக்கான். சூடு ஆறிடுச்சு. ஏன்னா நான் சூடாயிட்டதுனால இவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரணம்னு அது ஆறிடுச்சு. சரி ஆயிடுச்சு. இதுதான் இவங்க. அந்த ஒரு நாள் அறிக்கை அது யாருக்காக விடப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். அது தமிழ் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க உணரல. கடத்தெருவுல தமிழ் இல்ல, வீதியில தமிழ் இல்ல. தமிழை நேசிக்கிற பெருந்தகையே, சென்னை கடற்கரையில் சென்று பாருங்கள், நம்ம சென்னை என்று எழுதியிருக்கிறது. நம்ம சென்னை என்று எழுத்திருக்கிறது. என் தம்பி தங்கைகள் போனா பாருங்க, நம்ம தமிழ்ல இருக்கு. சென்னை எந்த மொழியில் எந்த எழுத்தில் இருக்குது? தமிழ் வாழ்க. திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ், தமிழ் வாழ்க. இதாண்டா இவங்க ஆட்சி முறை. அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை பார்த்தில்ல, ஐயா பெரியார் அவர்கள் ராமரச்சர் பலடிச்சாரு, தீ வச்சு கொளுத்தினாரு, அதெல்லாம் ஒண்ணும் சரி வரல, அவர் அசிங்கப்படுத்த முடியல. இது ராமர் ஆட்சி தான்ட்டாரு, செத்தான் ராமன். கதை முடிஞ்சு. இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்ப பெரியாரை விட பெரிய கலாக்காரர், பெரிய புரட்சியாளர், பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான். புரியுதில்ல உனக்கு? புரியுதில்ல? கலைஞரை நீ எல்லாமாட அவமானப்படுத்திடுவ. இளம் கலைஞரே என்று உதயநிதியை சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத, அதோட வாடா நமக்கு கவலைப்படுத்திட போறோம். சொல்லு. அது மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்ப. நாங்கெல்லாம் படிக்கும் போது கடவுளின் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைப்ப. பசி இருக்காது, பஞ்சு இருக்காது, வறுமை ஏழ்மை இருக்காது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், வாழ நல்ல வீடு இருக்கும், அங்க குற்றம் குறை இருக்காது, மது இருக்காது, கொலை நடக்காது, கற்பழிப்பு இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப. நீ அப்படிதான் நினைப்ப. அந்த ஆட்சி நீட்சின்ட்டது.
ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல. இல்ல அப்படிலாம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தன், ஒரு தலைவர் பெருமக்கள், ஒண்ணு வேணாம். அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் புறைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த நாய்கள் கூட குலைக்கலையே. அது கூட குலைக்கல. அவங்க வசதியா பேசுவாங்க, வசதிக்காக பேசுவாங்க. இது பேச வேண்டிய பொருள் இல்லை, அவங்க விட்டுருவாங்க. என்னடா இவங்க திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறார். யாரா முருகன்? யாரு? புதுசா இப்பதான் அவங்க கட்சியில சேர்த்துப்பார் போல் இருக்கு. அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது 20 நிமிஷம் பேசணும். தாழ்ல எழுதி வச்சு படிக்காம பேசணும். அருணகிரிநாதர் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து, அதை பாடணும். பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும். வேணாவா என் மகன் பெரியவன் கூட வேணாம், மாவீரனை பாட வைக்கிறேன். அவன் திருவாசம் எனும் தேன் அவன் பாடுவான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, அவனா பாடுவான். குறுக்கணி பாண்டினா கோவப்பட்டுருவான். ஏய் நான் பாடு பேச சொல்லு பார்ப்போம். திடீர்னு முருகன் கண்ணுக்கு வருவாரே, திடீர்னு. நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன், அதுல அது கடவுளை முப்பாட்டன். கடவுள் என் பாட்டன் தாண்டா உங்களுக்கு கடவுளாயிருக்கான். நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என் இன முன்னோன், எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல்வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள், இதே முரசொலியில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை, அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள், அவரெல்லாம் எங்க இதெல்லாம்? இப்ப என்ன வாய்க்கு வாயில என்ன இருக்குது? எலி பேஸ்ட் இருக்கா, ஃபெவிகால் இருக்கா, என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க? எதையும் பேசல. திடீரென்று முருகன் மேல உங்களுக்கு பாசம். நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும், நீங்க வேலை எடுத்தால் எப்படி? இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள். அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள். யார் பிஜேபி RSS தத்துவத்தின் அடிவரடிகள்? யார்? நீங்களா நாங்கள்? யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி. அப்ப நீங்களான லுங்கி அங்கிய? நீங்க யாரு? யாரு? யாரா நீ? யாரு சொல்லு. ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன். மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார். மோடியை எதிர்த்து பேசுறது, அப்ப ராகுலுக்கு ஆதரவாக பேசுறதா? ஐயா காலையில எந்திரிச்சவன அவன் விற்கிற போத பொருளை 1-2 இதை அடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க போல் இருக்கு. என்ன தேவை எழுதி வைக்கிறது, பேசுறது, இதையெல்லாம் பேசு. திடீரென்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க? என்ன அதை சரி பண்ணும்? ராமர் ஆட்சி இங்க சரி பண்ணியாச்சு, இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு. நல்லா கவனிக்கணும். இப்ப முருகனை தூக்கிட்டு சீமான் திடுறான், நாம் தமிழர் திடுறான். அதை கொஞ்சம் சரி பண்ணு. அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு. ஏன்னா இப்ப 26 நெருங்கிருச்சு, இன்னும் 17 மாசம் தான் இருக்கு. அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதை போடு போட்டு அவங்க. அப்புறம் யார் இருக்கிறா? ஜோ அருள் தந்தை இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவர் லயல்ல வேலை செஞ்சாரு, புனித வளனார் ஜோசப் கல்லூரியில வேலை செஞ்சாரு. அவரை தூக்கி கிறிஸ்தவர் நலன் அங்க ஒரு பொறுப்பு போடு. ஓட்ட கரெக்ட் பண்றான் ராஜா. நீனும் தான் இருக்கிய. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேர்வு நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டால் கல்லர் மறவர் அகமுடையர் வாக்கை கரெக்ட் பண்ணிடலாம், வாங்கிடலான்னு அவன் நினைக்கிறான். நீனும் அதை நம்புற, அதுக்குதான் சாய்க்கிற, அதுக்கு தான் ஓட்டு போடுற. ஏன் உன் பாட்டம் புளித்தவனுக்கு அதே மாதிரி அதை தர்றதில்லை? ஏன் உன் பாட்டி வேலுநாச்சியாருக்கு தர்றதில்லை? ஏன் உன் பாட்டை மருதுவருக்கு தர்றதில்லை? ஏன் தர்றதில்லை? ஏனால் இங்கே மாலையை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் அந்த 3 சமூக வாக்குகளும் தனக்கு வந்து விடுதுன்னு நம்புறான். நீ அதை தான் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்க. அதான் செஞ்சிட்டு இருக்க. அதுலதான் இது வருது. யாரு கிறிஸ்தவரா? அவருக்கு ஒரு மீனை போடு, அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. இது யாரு இஸ்லாமியரா? அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. அதானே நடக்குது. இது எதுக்காக நடக்குது? திடீர்னு வறுமை ஒழிப்பு, புரட்சி பெண்கள் திட்டம். புரட்சி பெண் யாரு? புரட்சி பெண்ணுனா யாரு? முதல்ல என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன். 1000 ரூபாய் கூட வசதி இல்லாத என் வீடு பெண்கள் வறட்சி பெண்கள் தானே ஒழிய புரட்சி பெண்கள் அல்ல. நீ எப்படி புரட்சி பெண்ண? புரட்சி பெண் என்றால் யார்? யார்? கணவர் இறந்து போனார், கைம்பெண்ணாக இருக்கும்போது
பிள்ளைகளை விட்டு விட்டு இறந்து போனார். உங்களாலதான் குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டான். பேச தெரியும். தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக, இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இப்ப என்னம்மா நீங்க இப்படி சொன்னீங்களே இப்ப அப்படின்னா, அப்படி கேட்டால் வாய மூடு. இதாங்க கணவனை இழந்து விட்ட பெண், அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலைக்கு போகணும், தையல் பயிற்சி எடுத்துக்கொண்டால், திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுத்தால், ஒரு துணி ஆடை விற்பனையகத்துக்கு போனால், உணவகத்துக்கு போனால், வேலை செய்தால், வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காத்தால், தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்காலிலே நின்று தன் குடும்பத்தை காத்தால், இவள் புரட்சி பெண். இவள் புரட்சி பெண். கால் விபத்திலே இழந்து விட்டாலும் ஓட முடியல, பாரா ஒலிம்பிக்கிலே அது ஓடி தங்கத்தை வெல்றா, பதக்கத்தை வெல்றா என்று ஓடுகிறவள் புரட்சி பெண். எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நிலத்தில. அதுக்கெல்லாம் அந்த பேரை வைக்கிறது இல்லை. இந்த புரட்சிங்கிற சொல்ல இவர்களால் தான் இழிவாய் போனது. அன்பு மக்களை, வரவெல்லாம் புரட்சி தெலு, புரட்சி நடிகன், புரட்சி தளபதி, புரட்சி கிரட்சின்னு போட்டு புரட்சி வறட்சி சொல்லாக மாறிட்டது. இப்ப புரட்சிங்கிற சொல்ல உச்சரிக்கவே தடுமாற வேண்டியது. இது என்ன புரட்சி? என்ன புரட்சி? அப்படி ஏதாவது உருவாக்கி இருக்கா இந்த நாடு? பெண்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை தான் அறிவிச்சிருக்கா? தங்களை தாங்களை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு பொருளாதார திட்டத்தை தான் அறிவிச்சிருக்கா? இல்ல. 1000 ரூபாய், ஏன் 1000? இளைய தலைமுறை பிள்ளைகளை தன் பக்கம் திருப்ப முடியல. கோட்பாடு செத்து போனது, தத்துவம் செத்து போனது, திராவிடம் தீந்து போயிட்டது. எங்க ஒரு தலைமுறை பள்ளி கல்லூரியில் படித்த தலைமுறை எல்லாம் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி, சீமானை நோக்கி, புலிக்கொடியை தூக்கி ஓடி வருது. 35 லட்சம் 36 லட்சம் வாக்கா? அதுல குறைஞ்சது 30 லட்சம் வாக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாக்கு என்பதை உங்களுக்கு மேசையில் இருக்கிற சர்வே புள்ளி விவரம் சொல்லு. நான் தமிழ் தேசியவாதி, பிரிவினவாதி என்ன இதுக்கா என் வீட்டு வந்து கூட்டணி பேசுன? எதுக்கு பேசுன? எதுக்கு பேசுன? நீ உன்னோட கூட்டணி வந்தா எப்படி? உன்னோட வந்துடுறேன், உங்களோட கூட்டணி வந்துடுறேன். உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பீல? எப்படி இருப்பிய? எப்படி இருக்கும் பாத்துக்க. தெரிச்சு ஓடிடுவிய, மேடையில உட்கார மாட்டீங்க. ஒன்னொன்னே பார்க்கும்போது அணை கட்டியிருந்தோம், தடுப்பணை கட்டியிருந்தாங்க, காணாங்கிறான். என்னடா தடுப்பணை? இப்ப வரைக்கும் சொல்றாங்க மத்திய அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாருங்க. இப்ப சொல்றாருங்க இந்த பாராளுமன்ற கூட்டத்துல 24க்குள்ள நாங்க எப்படியும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருவோம். இன்னும் இந்த சன நம்பிட்டாலே இத. ஏற்கனவே ராமர் கோயில் நாங்க யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி, ராமர் கோயிலை பத்தி, ஏன்னா இந்த ரகுபதி ஐயா வந்து ராமர் ஆட்சிதான் பேசினதுக்கு முதலில் கோபப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபி காரர்கள் தான். இவ்வளவு கேவலமான ஆட்சியாடா ராமர் ஆட்சி? ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு சாரகாரா ராமர் ஆட்சி? 6 வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். 60 வயசு அம்மா தனியா இருந்தாலும் வன்புணர்வு செய்யறான். சாலையில தாலி ஆக்குறான், தோட இருக்கிறான். இதெல்லாம் தான்டா ராமர் ஆட்சி? ஒருத்தன் பேசுது. ஏன்? ராமருக்கு மார்க்கெட் இல்ல. எப்படி? தம்பி அகிலேஷ் யாதவ் முடிச்சிட்டான். அயோத்தியிலே பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு செருப்ப கட்டி நங்குன்னு அடிச்சு முடிச்சிருக்கான். இப்ப பேசுறது ராமரை பேச முடியாது. அந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டது. ப்ராப்ளம் சால்வ்டு. ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கல ஐயோ ஒழுகுதுங்க. இப்ப பாராளுமன்ற கட்டு என்னைக்காவது நீ மாணிக் தாகூர் விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ என்னைக்காவது பார்த்திருக்கிய? அவரையே பேச வச்ச பெருமை ஐயா மோடிக்கு தான் உண்டு. எப்படி பெற்றாரு தெரியுமா? பாராளுமன்றம் அவங்க பேசுற அப்படி என்னங்க மழை பெய்த பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி வருது ஒழுகுதுங்க அப்படின்னு. ராமர் கோயிலும் ஒழுகுது, அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுகுது, நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது. அதை பத்தி கவலை இல்லை. மக்கள் அழுவதை பற்றி கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டிடமும் ஒழுகுவதை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க? அதை பத்தி அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. இங்க
உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும் பாரு, தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு பிணை கேட்கிறாங்க. இப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குறாங்க. அங்க ஒண்ணு என்ன இப்படி இப்படி பேசணும், அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசலையா, அது பாட்டு எப்படி அது பாட்டு, ஆமா அந்த பாட்டை நான் கேட்டிருக்கீங்க இல்லையா, அது நாங்க எழுதலையா, நாங்க பாடலைங்க, நாங்க போடல, அது ஏற்கனவே இருந்த பாட்டு. ஆமா கேட்டிருக்கேன். அப்ப யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இது பண்ண, யூடியூப்ல இல்லைங்க மேடு, அப்ப அதிக பார்வையாளர் வரணும்னா. கடைசியா என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு, ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி நிறைய பேசுங்க. ஏன் கருணாநிதியை பத்தி பேசுறோம், ஊழலை பத்தி பேசுங்க, ஊழல் தான் நிறைய, அதனாலதான் ஏன் கருணாநிதியை பத்தி பேசுறோம். ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேங்க இல்லைங்கய்யா, நீங்க அதனாலதான் பேசுறோம். திருவிளையாடல் படத்துல பாத்தீங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ, பிரிக்க முடியாதது எதுவோ, அதுல பிரிக்க முடியாத எதுவோ சொல்லுவாங்கல்ல, வறுமையும் புலமையும், அதுபோல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது. இது தெரியாம நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை, நீ ஆடியோ வெளியிடு உட்கார்ந்து, நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எல்லாம் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கிடைக்கிறான், உன் வேலை மயிராடாது, மயிராடா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடிங்கியல, அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, இது என் கட்சி பிரச்சனை. பெத்த தாயில சும்மாருமா வாய முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா மிட்ல இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன், இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. என்னத்தையாவது பேசுறது, ஆடியோ ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு. டேய் நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த, 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த, அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு, கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ற. அப்பா நான் அப்படி போவேன் சலைய சீமாண்டி சீமாண்டின்னு, ஒரு சிடுமுஞ்சி நினைச்சு இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எ எல்டர், யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. அவன் நம்ம முதுக நோண்டி அழுக்க மோந்து பாக்குறவன், அவன் மோந்து பார்த்துட்டு நீனு ஒரு மோந்து பாரு, நீனு கொஞ்சம் மோந்து பாரு. அயோக்கியப்பு எதை பேசுறது, எது சமூகத்துக்கு பிரச்சனை, எது அவசியம், இதை வெக்கம் இல்லாம மானம் இல்லாம பேசிட்டு. யாரு யார வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட் இந்த மாதிரி, அவ அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்கா எப்படி அவங்க பிள்ளை பொண்டாட்டி ஆத்தால சோறு போடுறவங்களுக்கு மானம் கட்டண. சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளைகள் நிறைய பேர், அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை, வீட்டுல உள்ள புகுந்து கொலை, ரோட்ல நடந்தா கொலை. எந்த கொலையாளியாவது 30 வயசுக்கு மேல இருக்கானு மட்டும் பாரு, எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள். ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு. இந்த சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது. சிந்தனையின் விளைச்சலே, சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை, சிந்தனையின் விளைபாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள். அப்ப என்ன சொல்றான் ரூசோ, என்ன சொல்றான், நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல போடுன்றான். அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும், இது கொடிய செயல், இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும். அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும், சுட்டுக் கொள்ளணும், தூக்குல போடணும், சிறையில போடணும். அப்படி நீ செய்யலையே. நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார். சான்று தம்பி ஆம்ஸ்டாங்க சொல்லும் போது ஒரு பெரிய படையோடு இருப்பார், ஒரு மாநில கட்சி, ஒரு இந்திய கட்சி
கட்சியின் மாநில தலைவர். அவரை போய் அவர் வீட்டு வாசலை வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால், நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா என்பார். வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். ஏன் காலை வெட்டுவான்? ஓட முடியாது. அப்புறம் மற்றவன்லாம் வெட்டிடுவான். எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிக்கிறான் பாரு. எத்தனை கொலைகள்! ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கிற 200 நாட்கள்ல இந்த 2004 மட்டும் 24 மட்டும் 595 கொலைகள். இன்னும் 24 முற்று பெறல, அதுக்குள்ளே 595 கொலைகள். அது கேளுங்க சட்ட அமைச்சர். அதுக்கு எப்படிங்க அரசாங்கம் பொறுப்பு? எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பு இருப்பீங்க? கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே, ஏன் எங்க மீனவ மலைச்சாமி சாவுக்கு ஒரு முத்தம் கூட போய் பார்க்கல? ஏன்? அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கரவதிங்கன்னு தானா ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ என்னும். ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிறது ஒரு நாடு, இதுல ஒரு ஆட்சி நடக்குதுன்ட்டு. ஒரு கொடுமை. இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன், ஒரு குழு. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையா ஆதி நாராயணன் தலைமையில் ஒரு குழு. தங்கச்சி ஸ்ரீமதி தற்கொலையா, அது கொலையா தற்கொலையா விசாரிக்க 2 நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு. அதுபோக சிபிசிஐடி விசாரணை. நல்ல படித்த என் தம்பி தங்கிகள் ஆழ்ந்த அறிவார்ந்து இதை சிந்திச்சுப்பாங்க. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா, இது உண்மை. அது தற்கொலையா கொலையா இது நமக்கு எழுகிற சந்தேகம். ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது, அவ படிச்ச கல்லூரி பக்கத்துல. இதை விசாரிக்க எத்தனை காலம், எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அறிவார்ந்த பிள்ளைகள், தமிழ் சமூக சொந்தங்கள் சிந்திச்சுப்பாங்க. எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? காவல்துறை விசாரணையில் என்ன பிரச்சனை? சிபிசிஐடிக்கு மாத்திரம். இந்த மாத்திரம்னாவே ஏன் மாத்திரம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். மாத்தியாச்சு. எவ்வளவு நாள் விசாரணை? இன்னும் முடிவு வரல. 2 நீதிபதிகள் விசாரணை குழு. எங்க விசாரணை? முடிவு வரல. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது, அது தற்கொலை தான். சிபிசிஐடி விசாரணை முடியல, அறிக்கை வரல. நீதிபதிகள் விசாரணை முடியல, அறிக்கை வரல. அதற்குள் நீதிபதி அது தற்கொலை தான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க போயிட்டு இருக்கடா ஒரு நாடு? சட்டம் நீதி தீர்ப்பலாம்னு யோசிச்சுக்க. அவ்வளவுதான் அது. ஆமா சொன்ன மாதிரி இப்ப சொல்லுதுங்க. இப்ப சொல்லுது நீதிமன்றம், தூத்துக்குடியில் நடந்தது அது கொடுமை, அதையெல்லாம் எப்படி சகிக்கிறதுன்னு இப்ப சொல்லு. உனக்கு தெரியுமா? அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பணி இடமாற்றம், பணி உயர்வு. இந்த பல்லப்புடுங்கனால ஒரு பல்வீர் சிங், அவனுக்கு பணி உயர்வு, பணி இடமாற்றம். அந்த கள்ளச்சாராய சாவுல ஒரு காவல்துறை அதிகாரியை இடை நீக்கினாங்கல்ல, அவருக்கு பணி இடமாற்றம், பணி உயர்வு. சென்னையில் தலைநகரில் போக்குவரத்து துறைக்கு. இவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்கள், இவ்வளவுதான். 38-40 குழுக்களை போட்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் இந்த 3 ஆண்டுகள்ல. ஒரு புழு கூட 2 அங்குலம் அப்படி நகரம்டா. இவன் போட்ட குழு 1 கூட நகராது. நீட்டுக்காக விசாரணை செஞ்ச நீதிபதி ஐயா கொடுத்த அறிக்கை என்னாச்சு? அம்மா அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்காக விசாரிச்சு தாக்கல் செய்த அந்த அறிக்கை என்னாச்சு? இவர்களை மாறி ஒரு கொடுங்கோளர்களை நீ என்னைக்கு சந்திக்க முடியாது. நீ தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி மின்கட்டண உயர்வுன்ற அது எதை நோக்கி நகருதுன்னு பாரு. இப்ப குறிப்பா எப்படி பாரு, பேருந்தை அரசு போக்குவரத்து, அரசு பேருந்தை தனியார் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்க டெண்டர். ஏன் இப்படி கேள்வி? ஏன் நட்டத்துல போகுது. தனியார் எடுத்து என்ன பண்ணுவார்? அவர் லாபத்துல இயக்கிடுவார். இது மாதிரி ஒரு வேலை திட்டத்தை எங்க பார்த்திருக்க? ஒரு ஒற்றை முதலாளி நட்டத்தில் இழப்பில் இருக்கிற போக்குவரத்தை எடுத்து லாபத்தில் நடத்திவிட முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால், அரசால் அதை லாபகரமாக நடத்த முடியாது என்றால்
யோசிச்சு. ஏன்னா தனியார் கொடுத்துடணும். தனியார் கொடுக்கும்போது என் மாணவ பிள்ளைகள் கொடுக்குற இலவச பஸ் பாஸ் இருக்குமா? எடுத்துருவியா? பெண்களுக்கு கொடுத்துருக்க இலவச கட்டணம் இருக்கு, அது இருக்குமா? எடுத்துருவில்ல. என்னுடைய அருமை சகோதரன் ஈரோட்டில இருந்து ஒரு மூத்த பத்திரிகையில, புகழ்பெற்ற பத்திரிகையில வேலை செய்யற தங்கவேல் அவர்கள், அவருடைய மனைவி என்னுடைய தங்கை பணி இடமாற்றத்துக்கு வந்திருக்கிறார். அரசு பேருந்துல போறோம், மகளிருக்கு இலவச கட்டணம் இல்லா பயணம். அது சொல்லுது கண்ணீரோட, ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை. நடத்துனர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை. காரணம் இலவசம். இலவசம் என்ற சொல்லால் நம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளின் மானத்தை கெடுத்து அவமானப்படுத்தியதான் மிச்சம் இந்த அரசு. அது தனியார். எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்க. இப்ப இப்படி பாருங்க, அதானி தமிழ்நாட்டுக்குள் வந்தார். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர், மோடி அவருடைய நெருக்கமான நண்பர். அவர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார். யாரை சந்திக்க வந்தார்? எங்கு வந்தார்? எந்ததற்காக, யாரை, என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார்? இது ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு தகவல், ஒரு தொலைக்காட்சி பேசியது, வாடகை வாய்கள் பேசியது ஏதாவது இருக்க? இப்ப எதற்காக வந்தார்? அதான் நீ நினைச்சுக்கலாம், ஆட்சியில் இருக்கிறவன் கையெழுத்து போட்டான், அதனால காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டிடலான்னு. இங்க பிரபாகரன் மகன் ஒருத்தர் நிக்கிறேன், நீங்க ஒரு மயிரையும் கொடுங்க. மின் உற்பத்தி விநியோகத்தை தனியாற்ற கொடுக்க இழப்புன்னு காட்டுவார்கள். எப்படி போக்குவரத்து என்ன சொல்றாங்க? நட்டத்துல ஓடுது. மின் உற்பத்திக்கு 1,50,000 கோடிக்கு மேல இழப்பு. கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கு. உயர்த்துங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே. நீங்க நேர்மையான நிர்வாகி, சிறந்த தலைவர். விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி இருந்தால் உங்களை பாராட்டலாம். அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள். அது கைது, இது கைது, சண்டாளன்னு பாடக்கூட. பாடல விடு, வேற பாட்டு பாடுவோம். நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை. இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் காங்கிரஸுங்க. கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க. 2 பேரும் கூட்டணி வச்சு ஓட்ட வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சிட்டு இருக்கோம். 400 டிஎம்சி வந்துகிட்டு இருந்ததுங்க கர்நாடகால இருந்து நமக்கு தண்ணீர். 400 டிஎம்சி. அது 10வது வழக்கு போட்ட பெருந்தகையும் ஐயா கருணாநிதி, அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர். அப்ப 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விடுகிற ஒரு முறை இருந்து, அதுல கலைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார். பொறுமையா இருந்தார். ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போடல, ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் செய்ய? அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்குள் பேசின ஒரே மான தமிழன், மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான். ஒருத்தனும் பேச. உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகம் செய்தார். அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்து கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள் தான். இது என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டிக்கால் போட வேண்டியது. இப்படி பெரும் வெள்ளம் பெஞ்சு பெருக்கெடுத்து ஓடினாலே ஒழிய நமக்கு தண்ணி தர தயாரான. நிதி ஆயோக்கு நிதி தரல, போகல. கோபம் நான் வரவே இருக்கிறேன், போகல. அந்த ஆண்மைத்தனத்தை, அந்த வீரத்தை, அந்த கோப உணர்வை, அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம். நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயோக கூட்டத்துக்கு போவதை தவிர்த்த பெருந்தகையே, ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வராது ஏன்? இதுக்கு பதில் உண்டா? யார் சொல்லுவா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க. நீங்க இப்படிதான் ஒரு குரல் கொடுக்கிறதா? வரல வெள்ளன் கொட்டு போன்னு போயிடுவான். குளத்தோட கோவிச்சுக்கிட்டு குளிக்காம போனா நாத்தம் யாருக்குன்னு வச்சுக்க. நீ வீரனா இருந்தா அங்க போய் என்னுடைய வரி வருவாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்க. நீ
குடுன்னு கேட்கணும்ல. நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த? அவங்க கூட்டணி தேவையில்லை தான் ஆட்சியை காப்பாற்றணும், அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கரிச்சு தந்த உரிமையை பெறாம நான் போகல. ஏன் போகல? பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது, அங்க போய் நான் என்ன பேசுறது? வேணாம், எங்க ஐயா டிஆர் பாலன் அனுப்பு, எங்க அண்ணன் ஆராஜா அனுப்பு, எங்க அண்ணி தமிழச்சி அனுப்பு, இல்ல அருமை அம்மையார் கனிமொழி அனுப்புங்க. நீங்க ஏன் போறீங்க? சரி, போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாகமா போங்க. ஏடா இப்பவே ஹிட் ஆயிருச்சடா. அன்னைக்கு இப்படிதான் என் மகன் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன். சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போகலாம். அங்க போனா குறுக்கெல்லாம் கூடிட்டு, ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போங்க. இப்படி பாடுறதா போயிடுறதா? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in computer science and biology. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.